കണ്ട മോശയോട്, അഗ്നിയെ പാർത്ത മോശയോട് ദൈവം സംസാരിക്കുകയാണ്. ദേവൻ പേശ ആരംഭിக்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. മോശേ, നീ മിസ്രൈമിൽ പോകണം. മോശേ, നീ மீண்டும் எகிப்துக்கு போக வேண்டும். എന്നെ ആരാധിക്കാൻ വേണ്ടിയിട്ട്, என்னை ஆராதிக்கும்படியாய், എന്റെ ജനത്തെ വിട്ടയക്കാൻ വേണ്ടിയിട്ട്, என்னுடைய ஜனத்தை அனுப்பும்படியாய் നീ ഫറവോനോട് പറയണം. நீ பார்வோனோட போய் சொல்ல வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. എത്ര പേർ തയ്യാറാണ്? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ശത്രുവിനോട് നീ പറയണം, சத்ருவோட போய் சொல்லணும், എന്റെ ജനത്തെ, என் ஜனத்தை ആരാധിക്കാൻ വിട്ടുതരിക, ஆராதிக்க நீ அனுப்பு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അപ്പൊ മോശ പറഞ്ഞു, மோசே சொன்னாரு, എനിക്ക് അങ്ങോട്ട് പോകാൻ പേടിയാണ്. எனக்கு அங்க போறதுக்கு பயமா இருக்கு. പ്രൈസ് ദി ലോർഡ്. பிரைஸ் தி லார்ட். ദൈവം മോശയോട് പറഞ്ഞു, ஆண்டவர் மோசேயோட சொன்னார், നിന്റെ ഭയം എന്താണ്? நீ எதுக்கு பயப்படுகிற? നിന്റെ ഭയം എന്താണെന്ന് എനിക്കറിയാം. நீ எதற்காக பயப்படுகிறான்னு அறிஞ்சிருக்கிறேன். നിന്റെ കൈ നിലത്തിടു, നിന്റെ വടി നിലത്തിടുക. உன் கையில் இருக்கிற கோலை நீ கீழே போடு. மோசே തന്റെ വടി നിലത്തിട്ടപ്പോ, தன்னுடைய கோலை அந்த அவன் கீழே போட்ட பொழுது അവന്റെ ഭയം താഴെ വീണു. அவனுடைய பயம் கீழே விழுந்தது. എന്താണെന്ന് ഭയം? என்ன ஆச்சு தெரியுமா? ആ വടി സർപ്പമായി മാറി. அந்த கோல் அது சர்ப்பமாய் மாறிட்டு. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ചില ഭയങ്ങൾ ഇന്ന് താഴെ വീഴാൻ പോവുകയാണ്. சில பயங்கள் இன்னைக்கு கீழே விழப்போகுது. ഇന്ന് ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, நீங்கள் ആരാധിத்து கொண்டிருக்கும் നീ പോലും അറിയാതെ, நீ கூட உனக்கு கூட தெரியாம വ്യാപരിക്കുന്ന ഭയങ്ങൾ, உன்னை சூழ்ந்திருக்கிற பயங்கள் ഇന്ന് പുറത്തു പോകുമെന്ന് വിശ്വസിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? இன்றைக்கு அது வெளியே போகணும்னு விசுவாசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? തലമുറയെ കുറിച്ചുള്ള ഭയം, பிள்ளைகளை குறித்த பயம், ഭാവിയെ കുറിച്ചുള്ള ഭയം, எதிர்காலத்தை குறித்த பயம், ബിസിനസിനെ കുറിച്ചുള്ള ഭയം, உங்களுடைய தொழிலை குறித்த பயம், ജോലിയെ കുറിച്ചുള്ള ഭയം, வேலையை குறித்த பயம், വിദ്യാഭ്യാസത്തെ കുറിച്ചുള്ള ഭയം, உங்களுடைய படிப்பை குறித்திருக்கிற உங்களுடைய பயம், പരീക്ഷയെ കുറിച്ചുള്ള ഭയം, உங்களுடைய பரீட்சையை குறித்து உங்களுக்கு காணப்படுகிற பயம், സകലത്തെയും കർത്താവ് പുറത്തെടുക്കാൻ പോകുന്നു. இன்னை எல்லா பயத்தையும் கர்த்தர் வெளியே போட போகிறார். മോശ വടി നിലത്തിട്ടപ്പോ, மோசே தன் கோலை கீழே போட்ட பொழுது അത് സർപ്പമായി. அது சர்ப்பமாய் மாறிட்டு. മോശ സർപ്പത്തെ കണ്ട് പിന്തിരിഞ്ഞ് ഓടുകയാണ്. மோசே சர்ப்பத்தை பார்த்த உடனே பயந்து ஓடுறாரு. മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, மோசேயோட ஆண்டவர் சொன்னார், ഞാൻ നിന്റെ കൂടെ ഉണ്ട്, நான் உன் கூட இருக்கிறேன். I am with you. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். നീ എന്തിനാ ഓടുന്നേ? நீ എதுக்கு ஓடுற? ഞാൻ നിന്റെ കൂടെ ഇരിക്കുന്നിടത്തോളം കാലം நான் உன் கூட இருக்கிற அளவு ഈ സർപ്പം നിന്നെ ഒന്നും ചെയ്യത്തില്ല. இந்த சர்ப்பம் உன்னை ஒண்ணும் செய்யாது. മോശേ, ഞാൻ നിന്നോട് പറയുന്നു, மோசே நான் உன்கிட்ட சொல்றேன், നീ ഏത് സർപ്പത്തെ പേടിച്ചു, நீ எந்த சர்ப்பத்தை பார்த்து അതിന്റെ பயந்தாயோ വാലിൽ പിടിച്ചെടുക്കുക. அத வாலை பிடிச்சு நீ தூக்கு. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுங்க. മരുഭൂമിയിൽ ദൈവം മോശയ്ക്ക് കൊടുത്ത വെളിപ്പാട്, വനാന്തരത്തിലെ ദേവൻ മോശയ്ക്ക് കൊടുത്ത വെളിപ്പാട്, മോശേ ഞാൻ നിന്റെ അടുക്കൽ വരുന്നതിന് തൊട്ട് മുമ്പ് വരെ, நான் உன் பக்கத்துல வருகிறதுக்கு முன்னால வரைக்கும் ഫറവോൻ നിനക്ക് തലയായിരുന്നു, பார்வோன் உனக்கு தலையா இருந்தான். ഇപ്പോൾ ഞാൻ പറയുന്നു, இப்ப நான் சொல்றேன், ഫറവോൻ നിനക്ക് തലയല്ല, பார்வோன் உனக்கு தலை அல்ல, അവൻ വെറും വാലാണ്. அவன் வெறும் வால் மாத்திரம்தான். കരങ്ങളെ അടിച്ച് ശക്തിയോടെ தட்டி பலத்தோட ഹല്ലേലൂയ. പോരാ പോരാ, போதாது. ഇന്ന് പകല് ഞാനൊരു വെളിപ്പാട് പറയാം. இந்த பகல் வேளை நான் ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன். നീ ശത്രുവിന്റെ തലയെ കണ്ടല്ല ഭയപ്പെടുന്നത്, நீ பிசாசுடைய தலையை பார்த்தல்ல நீ பயப்பட வேண்டியது, അവന്റെ വാല് കണ്ടാണ് നീ പേടിക്കുന്നത്. நீ அவனுடைய வாலை பார்த்து தான் நீ பயப்பட்டுட்டு இருக்கிற. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. മോശയോട് കർത്താവ് പറഞ്ഞൊരു കാര്യം, மோசேயோட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ആ സർപ്പത്തിന്റെ തല ഞാൻ തകർത്തു, அந்த சாத்தானுடைய அந்த சர்ப்பத்தினுடைய தலையை நான் நசுக்கி விட்டேன். ഫറവോൻ എന്ന തലയെ ഞാൻ തകർത്തു, பார்வோனுடைய தலையை நான் நசுக்கி விட்டேன். നീ അവന്റെ വാലിൽ പിടിച്ചെടുക്കുക, நீ அவனுடைய வாலை பிடித்து தூக்கு, നീ ധൈര്യത്തോടെ അവന്റെ മുമ്പിൽ പോയി നിൽക്കുക, நீ தைரியத்தோட அவனுக்கு முன்னால போய் நில், എന്റെ ജനത്തെ വിട്ടയക്കുക, என் ஜனத்தை ஆராதிக்க விடுன்னு சொல். ഞാൻ നിനക്ക് മരുഭൂമിയിൽ സഭ തരും, நான் உனக்கு வனாந்தரத்திலே சபையை கொடுப்பேன். പിശാച് അടിമത്തത്തിൽ വെച്ചിരിക്കുന്ന பிசாசு அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற ഒരു தேசத்தை നീ കാരണം, நீ பார்க்க வேண்டும், നീ കാരണം நீ பார்க்கணும். വിടുവിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്, அது விடுவிக்கப்பட போகிறது, വിടുവിക്കപ്പെടാൻ പോവുകയാണ്, அது விடுவிக்கப்பட போகிறது. അഭിഷേകം ചുമക്കാൻ തയ്യാറാണോ? அபிஷேகத்தை சுமக்க ஆயத்தமா? അഭിഷേകം ചുമക്കാൻ റെഡിയാണോ? அபிஷேகத்தை சுமக்க ஆயத்தமா? നിന്നെ ദൈവം അഭിഷേകം ചെയ്യുകയാണ്. இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா.
ഇന്ന് നീ ആരാധിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ இன்றைக்கு நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது നിന്റെ തലമുറയ്ക്ക് വിരോധമായി തലയെടുത്ത് നിൽക്കുന്ന ആ പാമ്പിനെ, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தலை விரித்து நிற்கிற அந்த படம் எடுத்திருக்கிற அந்த பாம்பை, നിന്റെ കുടുംബത്തിന് വിരോധമായി തല ഉയർത്തി നിൽക്കുന്ന ആ പാമ്പിനെ, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் படம் எடுத்து நிற்கிற அந்த பாம்பை, നിന്റെ ഭാവിക്ക് വിരോധമായി തല ഉയർത്തി നിൽക്കുന്ന ആ സർപ്പത്തെ, உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய் படம் எடுத்து நிற்கிற அந்த சர்ப்பத்தை, നിന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് വിരോധമായി തല ഉയർത്തി നിൽക്കുന്ന ഉപായി സർപ്പത്തെ உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் படம் எடுத்திருக்கிற அந்த சர்ப்பத்தை ഇന്ന് പകല് இன்றைக்கு பகல் வேளையில തീയാൽ ചുട്ടുകളയുകയാണ്. அக்கினியால் தேவன் சுட்டரிக்கிறார். നിങ്ങൾ കൈയടിക്കുമ്പോൾ நீங்கள் കരങ്ങളെ തട്ടുகிற ഒരു வேளையில തീ പുറപ്പെടുകയാണ്. ஒரு அக்கினி உங்களிருந்து புறப்படுகிறது. ഒരു തീ ക്രിയേറ്റ് ആകുകയാണ്. ஒரு அக்கினி உங்களுக்குள்ள உண்டாகிறது. നിങ്ങൾ അടിക്കുന്ന ഓരോ അടിയും நீங்க கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு கரம் தட்டல்களும் പിശാചിന്റെ തലയെ തകർക്കുകയാണ്. பிசாசுடைய தலையை அது தகர்த்து போடுகிறது. Come on. வாங்க. നിന്റെ കുടുംബ ജീവിതത്തിന് വിരോധമായി, உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், ഭാര്യ ഭർത്താക്കന്മാരുടെ ഇടയിൽ மனைவி கணவனுக்கு விரோதமாய், മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിംഗ് കൊണ്ടിടുന്ന, ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை கொண்டு കലഹങ്ങൾ കൊണ്ടിടുന്ന கலக்கங்களை கொண்டு போடுகிற പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ பிசாசுடைய வல்லமைகள் ഇന്ന് പകൽ അഴിയട്ടെ. இந்த பகல் வேளையில் அது முற்றிலும் நிர்மூலமாவதாக.